இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ற சஹாபாக்கள் நம்ம படிக்கிற நேரத்தில் அவனுடைய மார்க்க தீர்ப்புகள் இவைகள் விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவதற்கு இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யும், எங்களுக்கு உதவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு தகவலை சொல்றேன். நமக்கு சில பொழுது யூஸ் ஆகாது விட்டாலும் கூட ஒரு தகவலுக்காக, இப்ப நம்ம ஹதீஸ்கள் புகாரில பார்க்கலாம், முஸ்லீம்ல பார்க்கலாம், திருமதி நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் இப்படி பல கிரந்தங்களை பார்க்கலாம். சஹாபாக்களுடைய தீர்ப்புகள் எதுல பார்க்கலாம்? சஹாபாக்களுடைய தீர்ப்புகளை எதுல பார்க்கலாம்? நினைக்கிட்டா இப்படி இப்ப சொல்ற நேரத்திலேயே சிலருக்கு என்ன செய்யல ஜீரணிக்குது, சஹாபாக்களோட தீர்ப்பு நம்மளுக்கு என்னதுக்கு அப்படி என்ன மாதிரி. சரியா நம்ம சொல்றோமா இல்லையா, நம்மளோட வெப்சைட்டை பாருங்கன்னு சொல்லி அவரோட வெப்சைட் நமக்கு என்னதுக்கு யாரா கேட்டோமா? இல்ல. அது மாதிரிதான் இது சஹாபாக்களோட வெப்சைட் பத்தி தான் பேச போறது. சரியா? அதாவது சஹாபாக்கள் என்ன எழுதிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறாங்க என்றதை எங்க பார்க்கலாம் என்றதை வச்சு நம்ம ஒண்ணு அதுல ஒரு சங்கடப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. சஹாபாக்களை சங்கடப்படுத்துற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிட்டாங்க. அப்படி இல்லை. நம்ம எல்லாரையும் இவருடைய தீர்ப்பு எங்க பார்க்கலாம், இவர் என்ன புக் எழுதிக்கிறாங்க விளம்பரப்படுத்துறோமா இல்லையா? அதை விட மிகவும் தகுதியானவர் யார்? சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய மார்க்க தீர்ப்புகள், அவங்களுடைய மார்க்க விளக்கங்களை எதில் அதிகமாக பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால் சஹீல் புகாரி. ஃபர்ஸ்ட் சஹீல் புகாரி. இரண்டாவதாக முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா. விளங்கிட்டா? முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா இரண்டு பிரபல்யமான கிரந்தங்கள். அடுத்தது அல் முஹல்லா அப்படி என்று சொல்ற இமாம் இப்னு ஹஸம் அவருடைய கிரந்தம். அடுத்தது தம்ஹீத் அப்படி என்று சொல்ற இமாம் இப்னு அப்துல் பர் அவருடைய கிரந்தம். முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, அதுபோல அதாவது முஹல்லா என்று சொல்ற இமாம் இப்னு ஹஸம் அவருடைய கிரந்தம். அடுத்தாக தம்ஹீத் என்று சொல்ற இமாம் இப்னு அப்துல் பருடைய கிரந்தம். இது நாலும் தமிழ்ல இல்லை. இது நாலும் தமிழ்ல என்னது இல்லை. இங்கிலீஷ்ல என்ன செஞ்சுக்கலாம், வந்திருக்கலாம். தமிழ்ல என்னது இது நாளும் இல்லை. இந்த புகாரியில என்ன செய்யலாம், ஓரளவு பார்க்கலாம். திருமிதியிலையும் என்ன செய்யலாம் ஓரளவுக்கு. இமாம் திருமிதி என்ன செய்வாருன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு கீழே இந்த நிலைப்பாட்டை தான் இந்த நபித்தோடர், இந்த இமாம்கள், இந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்வார், அந்த நிலைப்பாட்டையும் சொல்லி அதுக்கு மாற்றமான நிலைப்பாட்டையும் கீழ் குறிப்பில் என்ன செய்வார், சொல்லுவார். இந்த இடத்துல எல்லாம் இவர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் விளக்கங்கள்லாம் என்ன செய்யும், அறிவிப்பாளர் வரிசையோடு எப்படி ஹதீஸ் வருதோ அது மாதிரி அறிவிப்பாளர் வரிசையோடு என்ன செஞ்சிருக்கும், பாதுகாக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த தகவலை நம்ம தெரிஞ்சு கொண்ட பின்னால இரண்டாவது அம்சம், நபித்தோடர்கள் பற்றி எங்களது அகீதா என்ன. நாம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த பகுதி சஹாபாக்கள் பற்றி எங்களது அகீதா. ஏன்னா அகீதாவுடைய ஒரு பகுதியாக நபித்தோடர்கள் பற்றிய நம்பிக்கை இருக்குது. இப்ப நபித்தோழர்கள் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா மனிதர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எங்களை எப்படி நம்பணும், இமாம் ஷாஃபி எப்படி நம்பணும், இமாம் புகாரி எப்படி நம்பணும் சொல்லி அகீதா இல்ல. இமாம் புகாரி எப்படித்தான் நம்பணும், சஹாபாக்களை மற்றவங்களை இப்படித்தான் நம்பணும் என்றது ஒரு அகீதா லிஸ்ட்ல வராது. இமாம் ஷாஃபியை ஒரு ஆள் வந்தது, நான் அவரோட புக்கை பார்க்க விருப்பம் இல்லை இடத்துக்காக வேண்டி அவர் சொர்க்கம் போக மாட்டான்ற நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது அவருக்கும் இமாம் ஷாஃபிக்கும் உள்ள ஒரு விஷயம். ஆனால் நபித்தோழர்கள் விஷயத்தில் அப்படியா இல்லை. எனவே இந்த இடத்துல அவர்கள் வேறுபடுகிறார்கள். அது எங்க அகீதாவுடைய பாடத்துக்குள்ள வருவதனால வேறுபடுகிறார்கள். இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா பத்தி எனக்கு என்னது, நான் அவரோட புக்கை நான் படிக்கலன்னு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு அவர்ல விருப்பம் இல்லைன்னு ஒருவர் சொல்றாருன்னு வைங்க. அப்படி சொல்றதா உலக ரீதியாக அவர் மடையர், அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அது அவருடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நான் வெறுக்கிறேன்னு ஒரு ஆள் சொன்னாருண்டா அவருடைய மறுமை வாழ்க்கையை என்ன செய்யும், பாதிக்கும். அப்ப எனவே இது அகீதா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்களை நம்புதல் என்பது அகீதாவுக்குள் என்ன செய்து வரக்கூடிய விஷயம். எனவே சாதாரண மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் நம்ம நம்பினாலும் அவர்கள் அகீதாவில் வாரதுனால எங்களது தீனையும் தீர்மானிக்கக்கூடிய கொண்ட பகுதியில் அவங்க என்ன செய்யறாங்க. ஏனைய மனிதர்களுக்கும் நபித்தோழர்களுடைய விஷயத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட், முதலாவது அவர்கள் அகீதாவில் ஒரு பகுதி, அவர்கள் அகீதாவில் ஒரு பகுதி. எனவே இது நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டும். இந்த வகையில் அவர்களை நம்ப வேண்டும். அவங்க அகீதாவில் பிரதானமானவர்கள். அவர்களை நம்புவது, அவர்களை எப்படி நம்பக்கூடாது என்பதை எமது மறுமை வாழ்க்கையை என்ன செய்யும், தீர்மானிக்கும். இது முதலாவது. இதே அகீதா தான். இதே என்ன அகீதா தான். நபித்தோழர்கள் என்பது ஏனைய மனிதர்களை விட அகீதா வாயிலாக என்ன செய்யறாங்க, டிஃபரெண்ட் ஆகிறாங்கன்றது. இரண்டாவது என்னன்னு சொன்னால், அனைத்து நபித்தோழர்களையும் விரும்புவது எங்களுக்கு கட்டாயம் வாஜிப். மஹப்பத் என்னது வாஜிப். நபித்தோழர்கள் அனைவரையும் விரும்புவது என்பது என்னது வாஜிப். மற்றவங்களை விரும்புவது என்னது என்ன வாஜிப் இல்லை. ஆனா நபித்தோழர்களை விரும்புவது என்பது மிக கட்டாயமான விஷயம். நான் இதுக்கான எல்லா ஆதாரங்களையும் இங்க சொல்லல. ஆனா எங்க அகீதா என்று நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்துல
மூன்றாவது, அந்த நபித்தோழர்களை அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்களுக்காக நாம் என்ன செய்ய துஆ செய்ய வேண்டும் என்பது அக்கீதா. இது அர்த்தம் அவங்க பெரும்பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் தவறே செய்யாதவர்கள், அவர்கள் பிழையே செய்யாதவர்கள், அவங்க மார்க்க தீர்ப்புல எந்த தவறும் வராது என்பது அல்ல. அதற்காக நம்ம துஆ செய்யல, அதற்காக பாவ மன்னிப்பு தேடல, அதுக்காக வேண்டி என்ன அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் வரதுன்னு சொல்லல. அந்த தவறுகள் இருக்க, அந்த பெரும்பாவங்கள் இருக்க, அந்த பிழைகள் இருக்க அல்லாஹ் அதை பொருந்தி கொண்ட அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதுதான். அதெல்லாம் இருக்கத்தக்க அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதன் காரணமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், அவர்களுக்காக துஆ கேட்க வேண்டும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், என்னது அவர்களுக்காக ரலியல்லாஹு அன்ஹு வரதுவன் என்ற வார்த்தை சொல்லணும். அப்ப இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நபித்தோழர்களுக்காக பிரார்த்தித்தல், அந்த நபித்தோழர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடல், அவர்களை நாங்கள் உள்ளத்தில் எந்த விதமான குரோதமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளல் என்பது அவர்கள் தவறே செய்யாதவர்கள், பெரும்பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் பிழையே செய்யாதவர்கள் என்பதற்காக அல்ல. அவைகளெல்லாம் இருந்தும் அல்லாஹ் அவர்களை என்ன செய்தான், பொருந்தி கொண்டான் என்பதற்காகத்தான். உதாரணமாக சிஃபீன் யுத்தம் என்ற ஒன்று நடக்கும், ஜமல் யுத்தம் என்ற ஒன்று நடக்கும் என்றது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிகிற நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னாலே என்ன சொல்றார், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை என்ன செய்தார்கள், பொருந்தி கொண்டார்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற நேரத்தில் தான் என்னது அல்லாஹ் தஆலா பத்ர் வாசிகளை பார்த்து என்ன சொல்றான், அமலு மா ஷஅதும் ஃபகத் கஃபர்து லக்கும், நீங்க விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், மன்னித்து விட்டேன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் அவர்கள் பின்னால தவறு செய்வார்கள். ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ன செஞ்சாரு, மக்காவுடைய ரகசியத்தை, மதீனாவுடைய ரகசியத்தை அப்படியே என்ன செஞ்சாரு, மக்காவுக்கு அனுப்பி வச்சாரு. அல்லாஹ் மன்னிச்சிட்டான், நேரத்தோட என்ன செஞ்சான், அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான், ஆரம்பமே மன்னித்து விட்டான். அப்படி என்றதான் நாம துஆ கேட்பதற்கான காரணம். அல்லாஹ் தஆலா என்னது ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான்கள் சொல்லி அந்த மரத்திற்கு கீழே உடன்படிக்கை செய்த அஸ்ஹாபு ஷஜரா, அந்த பைஅத்துர் ரிதுவான், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நேரத்தில் அதுல கலந்து கொண்டவர்களும் ஜமல் சிஃபீன் யுத்தத்துல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அந்த தவறுகள் நடக்கும் என்று தெரிந்திருந்தும் அல்லாஹ் என்ன செஞ்சான், இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். இப்னு அப்பாஸ் சொல்றான், இந்த தவறுகள் எல்லாம் இருந்தும் தான் அல்லாஹ் நேரத்தோட என்ன செஞ்சான், ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான் சொல்றான்னு சொன்னால் அதற்காக வேண்டியதை நாங்களும் என்ன செய்யறோம், துஆ கேட்கிறோம். எனவே நபித்தோழர்கள் தவறே செய்ய மாட்டார்கள், அவர்கள் பெரும்பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், அப்படி என்பதற்காக நாங்கள் என்ன செய்யல, அவர்களுக்கு துஆ கேட்கவில்லை. அல்லாஹ் அவைகளை அறிந்திருந்தும் அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சிட்டான், மன்னித்து விட்டான் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த துஆவை அவர்களுக்கு கேட்க வேண்டும், அவர்களை விரும்ப வேண்டும் என்பதற்கான காரணம். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், அவர்களை நாம் விமர்சிக்க கூடாது, அவர்களை விமர்சிக்க கூடாது. விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னா என்ன, மார்க்க தீர்ப்பு ஒன்று சொல்றாரு, அது குர்ஆன் சுன்னாவுக்கு முரணை நமக்கு விளங்குது, நம்ம அது தவறு அப்படி என்று சொல்றோம், அதே இல்லை. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் ஒன்று தவறாக அது தீர்ப்பு அமைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்ச மாட்டோம், நமது சரியான அறிவுக்கு அது பட்டுது அப்படின்னு சொன்னால் ஆதாரத்தோடு நம்ம என்ன செய்யலாம், அவர் பிழை செய்தார்னு சொல்லலாம், அது வேறு. ஆனால் அவரை விமர்சிக்க கூடாது என்பது என்ன என்று சொன்னால், அவர்களுடைய நேர்மையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்க்க தீர்ப்போடு சம்பந்தப்படாத விஷயங்கள்ல நம்ம தீர்ப்பு சொல்லிட்டு கூடாது. உதாரணமா என்னதான் இருந்தாலும் சிஃபின் யுத்தத்தில் வெற்றிருக்க கூடாது, என்னதான் இவர் ஆரம்பத்தில் போயிருக்க கூடாது, அவர் செஞ்சிருக்க கூடாது, நானா இருந்தா போயிருக்க மாட்டேன், நானே செய்வேனா இப்படின்னு நம்மளே தூய்மைப்படுத்தி சாபாக்களை கீழே போடுற வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இப்ப உதாரணமாக சைத்தான் அப்படி சிந்தனைகளை போடுவான். இப்போ ஹதீஸ்ல வருது என்னன்னு சொன்னால், 12 பேரை தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஜும்மால அந்த வியாபார கூட்டம் வந்து எழுப்பி போனாங்களே, 12 பேரை தவிர மற்ற எல்லாரும் என்னது போனாங்க அப்படின்னு வருது. 12 அல்லது 11 சரியா போனாங்கன்னு வருது. இப்போ போனாங்கன்னு வந்த உடனே நமக்கு தஃப்சீர் பண்ற டைம்ல கவனமா இருக்கு. நம்ம யாரை பத்தி பேசுறோம், சஹாபாக்களை பத்தி பேசுறோம். நம்ம என்ன செய்யணும் சொன்னா, 12 பேர் தவிர சஹாபாக்கள் மற்றவங்களை எழுப்பி போயிட்டாங்க, முடிச்சிடணும். அதை விட்டு நம்மளுக்குன்னு சைத்தான் ரெண்டு சிந்தனை போடுறோம், அதை அப்படியே விளக்கமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. என்ன, நாமளே எழுப்பி போவோமா, நாங்களே எழுப்பி போக மாட்டோம். பாத்துங்க, சஹாபாக்கள் எழுப்பி போய்க்கிறாங்க, இப்படி சேர்த்தோம்டா நமக்கு என்ன செய்தி நம்ம கொடுக்கிறோம் என்று சொன்னால், சுருக்கமாக நான் சஹாபாக்கள் நேர்மையை விமர்சிக்கவில்லை, அவருடைய ஒழுக்கத்தை விமர்சிக்கவில்லை, அவருடைய பேணுதலை விமர்சிக்கவில்லை என்று சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், இது மார்க்க தீர்ப்பா, இது மார்க்க தீர்ப்பா இல்ல. அவன் நேர்மையை தான் விமர்சிக்கிறோம், அவனுடைய ஒழுக்கத்தை தான் என்ன செய்யறோம், விமர்சிக்கிறோம், அவனுடைய மார்க்க தன்மையை தான் விமர்சிக்கிறோம். நாங்களே எழுப்பி போவோமான்னு நம்ம நினைக்க கூடாது. ஜும்மா சஹாபாக்களில் அதிகமானவர்களுக்கு பரீட்சைப்படாம இருந்திக்கலாம். ஏன்னா ஜும்மா ஆரம்பிச்சு 2 வருஷமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். ஏன் பேணுதல் ஒரு மனிதனுக்கு பதவி இருக்குது.
ஒரு சிறிய வயசுல 10 வயசுல நீங்க தொலை வைக்கிறீங்க, ஃபர்ஸ்டா பள்ளி கூட்டிட்டு போறீங்க, அவன் உலகம் ஃபுல்லா பாத்துக்கிட்டு தான் தொழுகிறான். கீழே ருக்குல கொஞ்சம் பின்னால பாக்குறான், சுஜூதுல தலையை வச்சு பின்னால பாக்குறான், வலதுல பாக்குறான். ஏன் அவன் என்னடா டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லி தான் ஒவ்வொரு எல்லாரும் அமைதியாகிற டைம் நம்மளும் கொஞ்சம் டிஃபரெண்டா பார்ப்போம். என்ன செய்யறான், எல்லாரும் சுஜூது போனோம் எழுப்பி பாக்குறான். ஏன் டிஃபரெண்ட் ஆகின்றது. இதே வேலை நம்ம செய்வோமா? நாங்க செய்ய மாட்டோம். அப்ப என்ன காரணம்? ஆரம்ப பழக்கமின்மையில என்ன செஞ்சிருக்கலாம், சில பொழுது செய்திருக்கலாம். ஆரம்ப ஒரு வருடம் 1.5 வருடம் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் அப்பதான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், பதியப்பட்டு வந்திருக்கலாம். அன்றைக்கு பேச அனுமதி இருந்துச்சு, அன்றைக்கு ஒருவருக்கு சுகம் விசாரிச்சுக்கல, பேச அனுமதி இருந்துச்சு. பேசாம இருந்தா அது ஒரு பெரிய பாதிப்பு மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் வாரார் அபிசீனியால இருந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் சுகமாகிறீங்களான்னு கேட்கிறார். இவர் பேசல, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, நான் சலாம் சொல்லி சுகம் விசாரிக்கிறேன் பேசலன்னு சொல்லி சட்டப்படி ஒரு மாதிரியா இருக்கேன். யாருக்கு? என்னடா இவர் வந்து தொழுகையில விசாரிக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு தான் ஒரு மாதிரி இருக்கேன், அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. யாருக்கு? சலாம் சொல்லி பேசுறாரு இல்லைன்னு சொல்லி. ஏன் ஆரம்ப காலத்துல என்ன தொழுகையில பேசுற வளமை என்ன செஞ்சது இருந்தது. எனவே அது புதிய சட்டமாக வாரத்துல கொஞ்சம் என்னது அவர்களுக்கு ஒரு புதுசா இருக்கிறது. இந்த அடிப்படையில் இருந்திருக்கலாம் என்று சொல்லாம ஜும்மாவை கணக்கில்லாம என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்ற தஃசீர் வந்து சஹாபாக்களை பத்தி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துதா கெட்டெண்ணத்தை ஏற்படுத்துதா? அடுத்து எல்லா செயல்களையும் நம்ம கவனமா இருக்கணும். அதாவது சஹாபாக்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது நேர்மை விஷயத்துல. உதாரணமாக எல்லா இப்ப என்ன உங்களிடத்துல வந்து சிலர்கிட்ட வந்து நகைச்சுவை பாணி மிகச்சிருக்கும், சிலர்கிட்ட வந்து டென்ஷன் தன்மை விமர்சிங்க, எல்லாத்தையும் டென்ஷனா தான் செய்வாரு, அணுகுவாரு. எதை எடுத்தாலும் ஒரு டென்ஷனா தான். அவரோட இருந்து நமக்கு சும்மா பதட்டமா இருக்கு, என்னடா எது எடுத்தாலும் டென்ஷனா தான் இருக்குதுன்னு ஒரு பதட்டமா இருக்கும். இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நிதானமா அணுகுவாங்க. அவர் பெரிய வேற்றையும் கூட எல்லாம் ஓகே அப்படின்னு சீரியஸான விஷயத்தை கூட அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிடும் நிதானமா அமைச்சு. இப்படி ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. இதை எங்க அப்ளை பண்ணக்கூடாது? ஹதீஸ்களை அணுகிற நேரத்தில் கவனமா இருக்கணும். இயல்புல ஓகே, குர்ஆனையும் சுன்னா அணுகிற நேரத்தில் எங்கட பாணியை போய் சேர்க்க கூடாது. உதாரணமா சஹாபி ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தோன்னு கேட்கிறாங்க, யார் தொழுகையில பேசினது அப்படின்னு கேட்கிறாங்க. யார் தொழுகையில பேசியதுன்னு. அப்ப எல்லாரும் பேசாம வைக்கிறான். அப்போ ஒருத்தர் காட்டுறார், இவர் தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி. இது ரெண்டு முறையில அணுகலாம். ஒருத்தர் எப்படி அணுகிறாருன்னு சொன்னா, இந்த ஆள் தான் காய்ச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி, என்னது இது எப்படி இருக்குது உங்களுக்கு, இப்படியா ரிவாயத் வந்திருக்குது. இதை பார்த்தா சஹாபாக்கள் ஒரு நகைச்சுவை கோமாளி கூட்டம் மாதிரி வழங்குதா இல்லையா? இப்படி சொன்னோம்னா சஹாபாக்கள் எப்படி வழங்குது, ஒரு நகைச்சுவை கூட்டம் மாதிரி வழங்கு. அப்படியா ஒரு சஹாபி சொல்லிப்பாரு. அப்ப எங்களுடைய பாணியை கொண்டு போய் இதுல திணிக்க கூடாது. அதுல உள்ளதை அப்படி சொல்ல வேண்டியதுதான். எங்களுடைய இயல்பை அதுல விளங்கப்படுத்த கூடாது. அப்ப நம்ம இப்படி சேர்த்தோம்னா தகவல் ஒன்றுதான், சொன்ன தகவல் ஒன்றுதான். ஆனா அதை நீங்க அப்ரோச் பண்ண வே வந்து உங்களுடைய குணாதிசயங்கள் அதுல பிரதிபலிக்கிற மாதிரி இருக்க கூடாது. இதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். இந்த நபர் தான் என்ன செஞ்சாரு, பேசினாரு அப்படி என்று சொல்றதுக்கும் வணங்கிட்டா இதை கடுமையாக சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதரை இவர் தான் பேசினார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு கோபத்துல சொன்ன மாதிரி இருக்கும். இந்த நபர் தான் என்ன செஞ்சாரு, பேசினார் அப்படி என்ற தகவலை மட்டும் சொன்னா போதும். இதுதான் சொல்ல வாருது. விமர்சன, அதாவது சஹாபாக்களை விமர்சிக்க கூடாது என்றா நம்ம விமர்சிக்க நம்ம உள்ள தகவலை தான் சொன்ன மாதிரி இருக்கும். அது உள்ள தகவல் அல்ல. இது எங்கட இயல்புகளும் ஏறிய தகவல். எங்களுடைய இயல்புகளும் ஏண்டா அப்ப நான் ஷியாக்களை பத்தி பேசல, எங்கள்ல உள்ள மக்களை பத்தி நான் பேசுறேன். ஷியாக்கள் நேரடியா விமர்சிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கள்ல உள்ள மக்கள் விமர்சித்து என்ன சொல்றாங்கன்னா விமர்சிக்கவே இல்லை அப்படின்றோம். இது விமர்சனம் தான். இது இந்த ஆள் தான் சத்தம் போட்டு இருந்தாருன்னு அர்த்தம் என்ன? இது என்னது, விமர்சிக்கிறேன்னா அர்த்தம். எனவே இப்படி வந்து சஹாபாக்கள் பேசினதாக வரல. அல்லாஹ்வின் தூதர் மணில் முத்தகல்லிமா அனிஃபன், இப்பொழுது பேசினவர் யார், இந்த நபர் தான் சுட்டி காட்டினாங்க, முடிச்சு. இப்படித்தான் நம்ம இயல்பு இருக்கணும். நபி அவர்கள் அழுதார்கள் அப்படின்னு வரும். நபி அவர்கள் கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதார்கள் சொல்லி விட்டுருவாங்க பயான்ல. கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதார்கள் வருதா இல்ல. இதுல மிக கவனமா இருக்கணும். சிலர் சொர்க்கத்தை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி நான் கேட்டோம்னா குர்ஆன் சுன்னால வர சொர்க்கம் வேற, அவர் சொன்ன சொர்க்கம் என்னது வேற. நரகத்தை பத்தி பேசுவாங்க, குர்ஆன் சுன்னால வர நரகம் வேற, அவர் சொல்ற நரகம் வேற. எது ஏறி இருக்குது? இயல்புகள் அதுல என்ன செஞ்சுக்குது, ஏறி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், அதோட போதும். மக்கள் அள வைக்கிறதுக்காக வேண்டி ரபி அவர்கள் என்னது துடித்து துடித்து அழுதார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இயல்பு. அதே மாதிரி விமர்சனத்துல என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்ம ஏற்றக்கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது பேராசையோடு எழுந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு வச்சு பேசுறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆட்சி விஷயத்துல. ஒரு ஆள் விட்டு கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கல. காம வஹுவ அலா தமஇன், ஒரு பேராசையோடு எழுந்தார்கள் வருது. உள்ளத்தை சொல்ல வேண்டியது, பேராசையுடன் எழுந்தார்கள். இதெல்லாம் இப்படி சொல்லலாம், நான் நம்மளை விட்டு போயிருமோ என்ன, இவர் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் சார்பா பேசுற மாதிரி இருக்குது, நம்ம இப்படியா ஆட்சியை வரோம்னு ரசூலான காலத்துல பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சேர்த்தோம்னா
இது எங்களை பத்தி நம்ம யோசிச்சது, நம்ம கண்ணாடியில நம்ம முகம் தான் வணங்கிட்டா, எங்களை பத்தி நம்ம யோசிச்சது இன்னொரு ஆளை ஃபிட் பண்றோம். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தானான்னு கேட்டால் இல்லை, நம்ம அழகான முறையில் விளங்கலாயுது. எனவே வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அந்த நபித்தோழரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இஹ்சானான முறையில் ஃபாலோ பண்ணினார்கள். இஹ்சானான முறையில் ஃபாலோ பண்றேன்னா என்ன தெரியுமா? இப்ப இன்றைக்கும் இருக்குது, நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய, உங்களை தலைவராக வச்சதுக்கு பின்பற்றி தான் ஆகணும். ஆனா நீங்க சொன்னா கட்டுப்படுவோம், லூசுத்தனமான முடிவு தான் எடுக்கிறீங்க, ஆனால் நம்ம கட்டுப்படுவோம். இது இதே விட பின்பற்றாமிக்கிறது என்னது நல்லது. தலைவர் சொல்றது, அவரை என்ன பின்பற்றது, ஆனா ஏச்சுட்டா என்ன தொடர்ந்து ஏச்சுட்டு என்ன செய்ய உருப்படி இல்லாம சரி ஹைர் நம்ம தலைவிதி இப்படியே பின்பற்றது ஆனா இஹ்சான் இல்ல, பின்பற்றுவது இஹ்சான் இல்ல. உம்மா சீ என்று கூட சொல்லக்கூடாது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தாயிட்ட போய் சொல்றது, குர்ஆன்ல சீ என்று கூட சொல்ல வேணாம்னு சொல்லி இல்லைன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் பேசுறதுல என்னன்னு இப்ப இது சி என்று சொல்றதை விட ஆக மோசமா இருக்குது. இது என்னது? சி என்று சொல்வதை விட ஆக மோசமா இருக்குது. இதுக்கு என்ன மோசமான ஒரு வார்த்தை நாம் அணுகிறோம். இதுக்கு பேர் நல்ல முறையில பின்பற்றுறதுதான், அவர் சொன்னதை கேட்கறது தான். ஆனா என்ன நல்ல முறையில் இல்லை. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் அப்படி என்று சொன்னால் இது மொழிபெயர்த்துட்டாங்க நல்ல விஷயத்தில் அவர்களை பின்பற்ற. உலகத்துல எல்லாரையும் நல்ல விஷயத்தை தான் பின்பற்றணும், அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லையே. ஆனால் அவர்கள் விஷயத்தில் மட்டும்தான் பின்பற்றுதலும் இருந்து பின்தொடர்தலும் இருந்து எதிர்க்கணும். அவர்களை விமர்சிக்காமல் சிறந்த முறையில் இஹ்சான் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு உபகாரத்தோடு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா சொன்ன, கொடுக்கறத சொல்லல, ஏசாமிக்கிறது சொல்றது. அவர்களுக்கு சீ என்று கூட சொல்லவானா, இதான் இஹ்சான். இந்த மாதிரி விமர்சிக்காத முறையில் அவர்களை பின்பற்ற வேண்டும். அந்த நபித்தோழர்களுடைய குறைகள் ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. அவர்கள் பிழை செஞ்சது, சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம், அவங்களுக்குள்ள நடந்த மனிதன் அடிப்படை நடந்த குரோதங்கள் எல்லாம் இருக்குது. இவைகளை எப்படி பிகப்தின் நதர், அவைகள் எல்லாவற்றையும் நம்ம மறந்துடணும். ஏன் மறந்துடணும்? அவர்கள் மீது கொண்ட அதீத மோகம் அல்ல, எதற்காக வேண்டி ஒரு குறையை நம்ம விமர்சிப்போம், அந்த குறை அல்லாவே பொறுத்துக்கிட்டான், அல்லாவே மன்னிச்சிட்டான் என்பதனால அவருடைய நேர்மையோட சம்பந்தப்படுற அந்த விஷயங்களை விமர்சிக்காமல் அவர்களை நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்றது இதுதான்.